Assalamualaikum and வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்கத்தாரா ரெசிபீஸ். டுடே நம்ம சேனலில் எக்லெஸ் பனானா ப்ரௌனியை எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தை வச்சே எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். தென் இதில் வந்து நான் மைதா வந்து ஆட் பண்ணலை, அதுக்கு போல் கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ரௌனி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து சீவ் பண்ணி வந்து எடுத்துருவோம். நல்லா சலிச்சு வந்து எடுத்துருவோம். ஒரு 2 தடவை சலிச்சு எடுத்துட்டா வந்து கரெக்டாக வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் லாஸ்ட்டாக வந்து எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா வந்து சலிச்சு வந்து எடுத்துடலாம். இப்போது கேக் வந்து பண்ணுறீங்கன்னா அந்த பொருளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கி பண்ணுங்கள். இப்போ மோர் தென் 1 மந்த் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மைதா மாவு ஒரு கோதுமை மாவு 1 மாதம் ஆயிடுச்சு நீங்கள் வாங்கி, அதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 தடவை ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் 1 மந்த்துக்கு மேலே வந்து போச்சுன்னா கசப்பு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் கேக் வந்து பண்ணுறப்ப. ஸோ வந்து 1 மந்த்க்குள்ளேயே நம்ம அதை வந்து யூஸ் வந்து பண்ணிடணும். அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி 3-4 டைம்ஸ் எல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக டேஸ்டியாக வந்து இருக்கும். நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணி தனி பாத்திரத்தில் வச்சிட்டோம். இப்போ வந்து லிக்விட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு தனி பவுல் வந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிடுவோம். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு கரண்டியோ இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலாவோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருப்போம். மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த சுகர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சோண்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டிசால்வ் ஆகிறதுக்காக. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும். அந்த லிக்விட் ஃபார்முக்கு வந்து வந்துடும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும் கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டருக்கு வந்து ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டே கிடைக்கும். நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். தென் பார்த்திங்கன்னா வந்து பனானா இருக்குது பார்த்திங்களா, வாழைப்பழம். ஒரு பெரிய வாழைப்பழத்தை வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து கிரைண்ட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் பல்ஸ் மோடில் ஒரு 3 செகண்ட் மட்டும் வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பனானா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரௌனிஷாக மாறிடும் இல்லையா, ஸோ அதனால் ஆயிடுச்சு. ஓகே, இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கலாம். லைட்டாக 1-2 மட்டும் அரைச்சா போதும். லைட்டாக நம்மளுக்கு அந்த பல்ப்பி வந்து இருக்கணும், இந்த பனானோட பல்ப்பி இருக்கணும். அப்போ தான் கேக் சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ எக்லெஸ் ப்ரௌனி தான் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கண்டென்ஸ் மில்க் அந்த கார்ன்ஃப்ளவர் அது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ நல்லா ஃப்ளஃபினஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு பாத்திரத்தில், அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ரொம்ப வந்து ஃபோர்ஸாக வந்து பீட் பண்ணக்கூடாது. இப்படி நான் இப்போ எப்படி பீட் பண்ணுறேனோ அது மாதிரி வந்து லைட்டாக ஜென்டலாக வந்து பீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு சுற்றி இருக்க மாவு எல்லாத்தையும் அந்த ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்ருவோம். அப்புறம் சென்டர் கீழே கூடி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விடுவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டு வந்து என்ன சொல்கிறது, பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப அமுங்கிரும், அந்த ஃப்ளஃபினஸ் வந்து கிடைக்காது. தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப வந்து ஃபோர்ஸாக வந்து பண்ணக்கூடாது. அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த கேக்கோட ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோடா, ட்ரிங்கிங் சோடா வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா முன்னாடியே. ஸோ இந்த சோடா வந்து ஆட் பண்ணால் அது ரெண்டும் வந்து ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஸ்பாஞ்சியாக வந்து கிடைக்கும் அந்த ப்ரௌனி. அதுக்காக வந்து ட்ரிங்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான். இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபினஸ்க்காக வந்து நான் வந்து ட்ரிங்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். நம்மளோட ப்ரௌனியோட பேட்டர் வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டிஃபாக வந்து இருக்கணும். ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ஸ்பேச்சுலா வந்து எடுக்கிறப்ப வந்து கீழே விழுகக்கூடாது அந்த மாவு, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு பட்டர் பேப்பர் வந்து போட்டு ஆல்ரெடி கேக் டின்னில் வந்து வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். நம்ம வீட்டிலே எப்படி பட்டர் பேப்பர் பார்ச்மெண்ட் பேப்பர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். ஓரியோ ப்ரௌனியில் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கை வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே வந்து கார்ட் சிம்பிள் ஐன்ஸ் அப்பியர் ஆகும் இல்லையா, அதிலே வந்து கொடுக்குறேன். ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏதாவது ஒரு மில்க் சாக்லேட் எடுத்துக்கோம், டேரி மில்க் ஏதாவது எடுத்து அதை நல்லா துருவி விட்டு மேலே வந்து இந்த சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பக்கா ப்ரௌனி டெக்ஸ்சர் வந்து கிடச்சிருச்சு. இட்லி பாத்திரம் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லோ ஃப்ளேமில் வந்து வச்சு ஹீட் பண்ணி எடுத்துடுறோம் மூடி போட்டு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌனி டின் இருக்குல்லையா அதை உள்ளே எடுத்து வச்சுட்டு அதை மூடி வச்சிடுறோம்.
கரெக்டாக 20 to 25 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக நான் 25வது நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்னோடய ப்ரௌனி வெந்துருச்சான்னு. ஒரு டூத் பீக் வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு நைஃப் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து வந்து உள்ளே வந்து குத்தி பார்ப்போம் ப்ரௌனி வெந்துருச்சா அப்படிங்கிறது. ப்ரௌனிக்குள்ளே எப்போ டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், எதுவுமே ஒட்டவே இல்லை. ஸோ நம்ம ப்ரௌனி வந்து சூப்பராக வெந்துருச்சு. எனக்கு வந்து 25 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் கூட உங்களுக்கு ஆகலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ப்ரௌனி பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாம். அந்த ஃப்ளஃபினஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் 20 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மெத்தடே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதில் இருக்க பட்டர் பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி பார்த்துட வேண்டியதா எவ்வளோ பீசஸ் நமக்கு வருது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஒரு பெரிய நைஃப் வந்து எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் ப்ரௌனி வந்து இருக்கும். ஸோ நம்ம குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம ப்ரௌனி வந்து கட் பண்ண போவோம். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ கத்தி எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிட வேண்டியதான் ஒன்று ஒன்றா. கட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு சூப்பராக வந்து தெரியுது. அந்த நைஃப் வந்து உள்ளே போகிறப்ப வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலே இருக்க லேயர், நான் டச் பண்ணுற லேயர் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது ஏன்னா வந்து நம்ம சாக்லேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதனால். ஸோ ரொம்பவே வந்து பக்காவாக வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு எக்லெஸ் ப்ரௌனி. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்குது. அகெயின் இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன். எப்போ ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ச் 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. அந்த அளவு தான் வந்து இருக்கணும் அதோட வந்து சைஸு. அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து கேக்கு. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு கேக் டின் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1/4 போர்ஷன் மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ரௌனியோட பேட்டர் வந்து இருக்கணும். 1/4 போர்ஷன் இல்லைனா அதுக்கும் கீழே வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ரௌனி வந்து பண்ணுறதுக்கு. 1/4 போர்ஷனுக்கு மேலே போச்சுனாலே இது வந்து கேக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எனக்கு மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா 20 பீசஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்ப்போம். சூப்பராக வந்து இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். எடுக்கிறப்ப சூப்பரான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. கரெக்டாக பக்காவான ப்ரௌனி வந்து கிடச்சாச்சு. நம்ம வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டில் வந்து பண்ணியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷிங்காக சாக்லேட் சிரப் வந்து ரெடிமேட் சிரப் வந்து எடுத்திருக்கேன். அமுல் சிரப் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதை மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டா அது வந்து என்ன சொல்கிறது, ஆடான் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதுக்கு வந்து பக்காவான ப்ரௌனி. நம்ம கேக் ஷாப்லேயும் ரெஸ்டாரண்ட்லேயும் போய் சாப்பிட்ற மாதிரி ப்ரௌனி நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. அதுவும் எக்லெஸ் ப்ரௌனி ரெடி பண்ணியாச்சு. தென் இதோட சாக்லேட் சிரப் வந்து நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிம்பிள் மேலே அப்பியர் ஆகும் இல்லையா, அதிலே வந்து கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தென் இது வரைக்கும் நீங்கள் நஸ்கதாரா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வந்துட்டே இருக்கும். Until then, it's me signing off, நஸ்கதாரா. மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. Bye bye.